வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 26வது நாள். இன்னைக்கும் சொம்பு கிச்சன்ல ரொம்ப பிஸி. அதனால பாட்டில தண்ணியை பிடிச்சி அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோல புதுசா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அது யார் கூடன்னு பாத்தீங்கன்னா எங்க சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு வெடப்பான டீம் கூட தான். காலேஜ் கிளம்பி ஸ்டாப்புக்கு வந்த அப்புறம் புதுசா ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துருந்தது. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனா எடுத்துட்டேன். எடுத்தோன்னே ஹலோ யாரான்னு கேட்டேன். அங்கிருந்து வந்த பதில், டே நான் அவனுக்கு ஐயாடா. போன் அடிச்சது என் காலேஜ் ஸ்டாஃப் போல. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே ஆமா. ஸ்டாஃப்க்கெல்லாம் கேக் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. நான் தேர்ட் இயர்ல இருந்து ஒருத்தனை மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அது இப்ப வீணா போல. அது என்னன்னா நம்ம தேனோஸுக்கு அப்புறம் ஃபேட் லாஸ் பண்ண போறானா. தலைமை அதுக்கப்புறம் தேனோஸ்ல இருந்து ஒரு மாதிரி இந்த சுத்திய கையில வச்சுட்டு ஒரு நண்பர் சுத்திட்டு இருப்பார்ல, அவரா மாற போறானா. ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச உடனேவே டீம் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு சிட்டா கிரவுண்டுக்கு பறந்துட்டோம். இந்த நீல சட்டை போட்டு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாம கேமரா முன்னாடி நின்று துணியை மாத்திட்டான். கவர்ச்சி கண்டென்ட் எதுவுமே போட முடியாதால எடுத்து வச்ச மொத்த வீடியோ அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்குன்னு எங்க இருந்தா வருவானுங்களோ. அப்புறம் கொஞ்ச நேரம் டச் எல்லாம் போட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி நாள் தான். ஆனா அதை நினைச்சு யாருமே நாங்க ஃபீல் பண்ண போறது இல்ல. எங்களை விட நல்ல டீம் கூட நிறைய ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடி நாங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோமோ அது எல்லாத்தையும் மாத்திக்கிறது தான் எங்க டீமோட ஒரே கோல். அதே மாதிரி இப்போ நாங்கள் ப்ளே பண்ணுற டீம் எங்கள் ஜோனல் கேட்டகரியில் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நாங்கள் இன்ஜினியரிங். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணி தான் மேட்ச் ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீமாக பாஸ் பண்ணி ஆறதுல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணோம். இது பார்க்கறதுக்கு சாதாரண மேட்ச் மாதிரி தெரியும். ஆனால் அது சாதாரணமான மேட்ச்லாம் இல்லை. ரொம்பவுமே ஒரு வெடப்பான மேட்ச். அதை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 8:30 மணி கிட்ட ஆயிருச்சு. அவர் அப்படியே சாப்பிட்டு படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கவும்.